டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம விசிகாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் இவங்களுடைய கருத்துக்கள் தலைவராக இருக்கட்டும், அதே போல் அமைச்சராக இருக்கட்டும், இவங்களுடைய கருத்துக்கள் யாரை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இப்படி பேசுகிறாங்க, யாரை அசிங்கப்படுத்துறதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது தலைவர் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அமைச்சர் வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும், யாரையோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்கு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போது மார்க்கண்டேயன் விவகாரம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும், பூதாகரமாக வெடிச்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறாரு, கொலை மிரட்டல் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு வழக்கில் தான் அவர் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டால் தப்பு தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு முதலமைச்சரை அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்றது இங்கே பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு ஏன் திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் திமுகவை இது பண்ணுறாங்க, இதில் நீங்கள் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். தென் மாவட்டங்களை மட்டும் குறிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வில்லாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் ஏதோ தாவேக்கா குறி வைக்குது, திமுகவை ஓரளவுக்கு பயங்காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவை எதிர்கட்சியை வந்து என்ன பண்ண முடியாது, கேள்விக்க கூடாது. என்னை பற்றி நீ வந்து ஒருமையில் பேசுகிறீங்களா, கேவலமாக பேசுகிறீங்களா, உடனே நடவடிக்கை தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கி இந்த போலீஸ் அப்படின்றது செயல்படுது. முதலமைச்சர் கீழே இருக்கிற இந்த காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப வெட்ட வெளிச்சம் நான் புரிஞ்சிக்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டரை மிரட்டல் எடுத்திருக்கிறாரு. டிஎஸ்பி இருக்கிறார்ல திபு, அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நாக்கை துருட்டுது, வாங்கடே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்போம் வாங்கடே அப்படின்ற மாதிரி எகுறாரு. ஸோ இது ஒரு வகையில் வந்து மிரட்டல் கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு உயர் அதிகாரி அப்படின்றது எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும் அப்படின்றது இங்கே ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் மக்களுடைய சேவகர். நீங்கள் வந்து ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் பத்திரிகையாளர்கள். இன்றைக்கி ஒவ்வொரு மக்களுக்கும் செய்தி எப்படி போய் சேருதுன்னு செய்தியாளர்கள் போய் செய்தியை சேகரிச்சுட்டு வந்து கொடுக்கறதுனால தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் செய்தி சேகரிக்கிறதுக்கே நீங்கள் விடலை, அவங்க பணியை செய்ய விடலை. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிரட்டுறீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அதிகார ஒரு போக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவருக்கு கீழே தானே வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். உடனே எல்லாரும் வந்துடுவாங்க, எப்பா ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி தப்பு செஞ்சால் எதுக்குப்பா முதலமைச்சர் பதில் சொல்லணுங்க. உங்கள் தலைவர் இப்போ சிஎம் இருக்கிறார்ல, முந்தைய ஆட்சியில் ஒரு கான்ஸ்டேபிள் வந்து தப்பு செஞ்சால் கூட, சிஎம் சார் இந்த காவல்துறை உங்கள் கீழே தானே இருக்குது, நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா, குரல் கொடுத்தாரா இல்லையா? அப்போது ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? அப்படிலாம் கிடையாது. இப்போது உயர் அதிகாரி தப்பு செஞ்சாலும், கடைநிலை ஊழியர் தப்பு செஞ்சாலும் அது முதலமைச்சரை தான் அட்டாக் பண்ணணும். ஏன்னா காவல்துறை அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன் சிஎம் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ மார்க்கண்டேயன் அவர்கள் இது மாதிரி வந்து சொன்னார், சட்டமன்றத்துக்குள்ளே கதவெல்லாம் அடைச்சிட்டு தான் நான் பேசணும் அப்படின்னு சொன்னார்ல. இதை வச்சு தான் அந்த மார்க்கண்டேயனுடைய பேச்சு இருக்குது அப்படின்றதும் அதிரடியாக கைது நடவடிக்கை பண்ணுறாங்க, கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இப்போது உடனே நம்ம அமைச்சர் இருக்கிறார்ல, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள், அவர் வந்து ஒரு சமூக வலைதளில் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எலும்பு உண்டு அப்படின்னு மட்டும்தான் போடுறாரு. ஸோ ஏன்னா வந்து விஜய் வந்து எலும்பெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்னார். அதை மெயின் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இங்கே கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், முதலமைச்சரை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விசிகா வந்து இங்கே வந்து விஜய்க்கு ஆதரவாக இந்த ட்வீட் போட்டிருக்கிறாங்களா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பல சந்தேகங்களும் இருக்குது. என்னென்னா, மனித உரிமை மீறல் நடந்தது. நாகர்கோயிலில் சபரிவர்மனை அடிச்சே கொன்னாங்க, காவல்துறை அடிச்சே கொன்னாங்க, மனித உரிமை மீறல் நடந்திருக்குது. இதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருந்தது விசிகா, வாயை திறக்கவே இல்லை. இன்னொரு சம்பவம் நடந்தது, அதையும் நான் சொல்லிடுறேன். சேலத்தில் அம்பேத்கர் சிலை வைக்கும்போது 2 பிரிவினருக்கும் தகராறு நடந்தது. அதில் சிலையை திறக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணாங்க. உடனேயும் 2 தரப்பினருக்கு வந்து இதில் தலித் சமுதாயத்தின் மேலே வேணும்ட்டினே நிறைய வழக்குகள் போட்டாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க. அப்பவும் திருமாவளவன் என்ன பண்ணார், சைலண்ட்டாக இருந்தார். ஸோ எல்லாத்துலேயும் சைலண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், யூஜிசி விவகாரம், அதுலேயும் நம்ம தலைவர் திருமாவளவன் அவர்கள், அமைச்சர் வன்னியரசு அவரும் அமைதியாக தான் இருந்தார். இப்போ மட்டும் எதுக்கு இது மாதிரி வந்து பொத்துக்கிட்டு வந்து வன்னியரசு இதுமாரி போட்டார் அப்படின்னு தெரில, யாரை திருப்திப்படுத்தணும்னு போடுறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இந்த நிலைப்பாடு ஏன் இவ்வளோ இது அப்படின்றதா பேசும் பொருளாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது பாஜக ஒரு பக்கம் சப்போர்ட் வர மார்க்கண்டையனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கருத்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதலமைச்சர் இப்படி பேசலாமா, முதலமைச்சர் இப்படி வந்து வன்மையாக கண்டிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் திரு நாராயணன் திருப்பதி சார் அவர்களுக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது ஆதவர்ஜனா வந்து உரிமையில் பேசினாரு, சிஎம் சார் அப்படின்னு சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணாரு விஜய் அவர்கள். அப்போல்லாம் நீங்கள் கண்டிக்கவே இல்லையே, இப்போ மட்டும் நான் முதலமைச்சர் வந்து நீங்கள் கேள்வி கேட்டால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற. ஒருவேளை விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் கோவம் வருமோ, ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் வராதோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு, அதனால் அந்த பாசம் இருக்குது. அதனால் வந்து விஜய்க்கு வந்து வரிந்து கட்டின்னு வராரு. இதில் இன்னொரு கேள்வி இருக்குது, என்னன்னா ஆர்பி உதயகுமார்னு ஒரு அண்ணா இருக்கிறாரு ஏடிஎம்கேல. அவர் விஜய் வந்து எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசியிருக்காரு. அவர் வீடியோலாம் போய் எடுத்து பாருங்கள். சமீபத்தில் அவர் பேசின வீடியோ, ஆலோசனை கூட்டத்திலலாம் அவர் பேசின வீடியோ, அதிமுகவிலேருந்து அந்த பக்கம் போகும்போது அதை பொறுத்துக்க முடியாமல் ஆர்பி உதயகுமார் பேசின வீடியோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து போய் பாருங்கள். பார்த்துட்டு அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை, அவர் ஏன் கைது செய்யலை, இதே தாவேக்காவுக்கு நம்ம கேள்வி கேட்குறோம். ஏன் அவர் மேலே நீங்கள் திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறது என்ன? இப்போ நாராயணன் திருப்பதி அவர்கள் திமுக எம்எல்ஏ மட்டும் மார்க்கண்டேயனை மட்டும் நீங்கள் வந்து கைது செய்ய சொல்கிறது, ஏன் ஆர்பி உதயகுமார் கைது செய்ய சொல்ல? ஆர்பி உதயகுமார் சீமை தானே திட்டினாரு, ஏன் கைது சொல்லலை அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் ஒரு மறைமுகமான அரசியலெல்லாம் கிடையாது, வெளிப்படையான அரசியல் ஒன்று இருக்குது. திமுக பொது எதிரி அப்படி மையமாக வச்சு, திமுகவை மையமாக வச்சு பாஜக, அதிமுக, தாவேகா 3 கட்சிகளும் கூட்டணியாக அமைஞ்சு திமுகவை பொது எதிரியாக நிப்பாட்டுறாங்க அப்படின்றதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு தாவேகா, திமுக யார் ஹச்சுன்னு துப்புனா கூட உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திமுக எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், தாவேக்காருடைய ஆட்சியின் அவலத்தை எடுத்து சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னீங்கன்னா மீறி நீங்கள் கைது தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்கள கைது பண்ணுறாங்க. இதுக்கு ஒத்து ஊதுற விதமாக பாஜக வந்திருக்கு. அதிமுக எந்த அளவுக்கு கழுவி ஊற்றுது, ஆனால் அவங்க மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அதிமுக, பாஜக, தாவேகா 3 பேரும் கூட்டணியா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இவங்களுக்கு பொது எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? திமுக தான். ஏன்னா திமுகவை இவங்க வந்து எதுனா ஒரு, இப்போ சமீபத்தில் கூட வைகோ அவர்கள் சொன்னார், திமுக இமேஜை டேமேஜ் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் திமுகவுடைய கட்டமைப்பு அப்படின்றதுல அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா? 75 ஆண்டு காலம் ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக கட்டமைப்பை உடைக்கவே முடியல. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் 14 வருஷம் ஆட்சியில் இருந்தார். திமுக கட்டமைப்பு உடைக்கவே முடியல. திமுக தோற்றுத்தே இருந்தாலும் அந்த கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப வலுவாயிட்டே வந்தது. கட்டமைப்பு உடைக்க முடியல. ஜெயலலிதா அவர்கள் 10 வருஷம் வந்து என்ன பண்ணாங்க, ஆட்சியில் இருந்தாங்க. அப்பவும் உடைக்க முடியல, திமுகவுடைய கட்டமைப்பு உடைக்க முடியல. இன்னும் அதிகமாக தான் வந்துட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் 2011 அவங்க எதிர்கட்சியில் கூட உட்காரல, திமுக எதிர்கட்சியாக கூட இல்லை, 3ஆம் கட்சியாக போனாங்க. அப்போ கூட அந்த கட்சி வந்து என்ன பண்ணல, உடையில, கட்டமைப்பு உடைக்க முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக கட்டமைப்பு உடைக்க முடியாது, ஆனால் இமேஜ் டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக தாவேகா, பாஜக, அதிமுக இந்த 3 கட்சிகளும் பொது எதிரியாக திமுக வச்சு அட்டாக் பண்ணுறதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது வார்த்தைகளால் இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், இது மாதிரி இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது போல் இமேஜை டேமேஜ் பண்ண திமுகவுடைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் இதுவாயிரும், அந்த கட்டமைப்பு கொஞ்சம் மறைஞ்சிரும் அப்படின்றதான் இவங்களுடைய இருக்குது. ஆனால் ஒருபோதும் திமுக இமேஜையும் சரி, கட்டமைப்பும் சரி டச் பண்ண முடியாது, உடைக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமாக ஒன்று இருக்கு. ஸோ தேர்தலுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, பொது எதிரி பாஜக அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி பொது எதிரி திமுகவாகும், பாஜக, தாவேகா, அதிமுக கூட்டணிகளாக இங்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து திமுக எதிர்க்கிறாங்க. இதற்கு பின்னாடி இருந்து விசிகா ஒரு பக்கமும், வைகோ அவர்கள் ஒரு பக்கமும், இடதுசாரிகள் ஒரு பக்கமும் தாவேக்காவுக்கு வலு சேர்க்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.